வணக்கம் நண்பர்களே. ஒரு வாரம் விடுமுறை விட்டுருந்தாங்க கடைசி பரீட்சைக்கு. சுப்பி சுப்பி சாப்பா சாப்பா டூபி டூபி அந்த மாதிரி எல்லா நாளையும் வீணாக்கிட்டு வழக்கம் போல தேர்வுக்கு முதல் நாள் தான் நம்ம ஆட்டோக்கார தம்பியை தேடி கண்டுபிடிச்சு ஒண்ணுத்துக்கு உதவாத புத்தகத்தை சொல்றேன். ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் வச்சு படிச்சிருந்தா கூட அழகா படிச்சிருக்கலாம். ஆனா சிம்பிளி வேஸ்ட். புத்தகத்தை முடிஞ்ச வரைக்கும் புரட்டி பார்த்தா ஒன்னும் இல்லைங்கள. நம்மளாம் பரீட்சைக்கு படிச்சோம்னா படிச்சுட்டேன்னு சொல்லுவோம், படிக்கலன்னா இல்லடா இனிமே தான் படிக்கணும்னு சொல்லிடுவோம். ஆனா அந்த பெண் தோழிகளும் சில ஆண் தோழர்களும் பரீட்சைக்கு படிச்சிட்டியான்னு கேட்டா இல்ல 2 யூனிட் தான் பாத்துருக்கேன்னு கதை விட்டுட்டு 42 பேஜையும் ஃபில் பண்ணிட்டு ஒரு ஆக்டிங்க போடுங்க, ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். டேய் இப்படிலாம் பண்ணு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க, இல்லனா நீ அவ்வளவுதான். இரவான உடனே அலங்கார பந்தல் மொமெண்ட் ஆயிடுச்சு. அச்ச குளிர்ல தலைவலி உடல் வலி ஜோரன்னு எல்லாம் வந்து அட்டாக் பண்ணிட்டானுங்க. சாலா மர்கேன்னு மட்டை ஆகிட்டேன். நல்ல வேலை மதியம் தான் பரீட்சை. காலையில எந்திரிச்ச உடனே சாட் ஜிபிடி கிட்ட தோழர் எனக்கு மதியம் 2 மணி அளவுல பரீட்சை இருக்கு, அதுக்கு உன்னதான் நம்பி இருக்கன்னு புலம்பிட்டு வீட்டை விட்டு 1:45 கிளம்பிட்டேன். மதியம் உனக்கு 2 கடலை மிட்டாய் சாப்பிட்டுட்டு எக்ஸாம் ஹால்ல பார்த்துட்டு ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு நானும் போருக்கு கிளம்பிட்டேன். நல்லபடியா தேர்வு எழுதாச்சு நண்பர்களே. என்ன என் பேப்பரை கரெக்ஷன் பண்றவங்க தான் பாவம், என்ன எழுதிருக்கேன்னு எனக்கே புரியாது. அதிசயமா 8ஆம் நம்பர் கொண்ட பேருந்துல வீட்டுக்கு வந்துட்டு வந்த உடனே அருமையான ஒரு பாலை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, நானும் உங்க எல்லாருக்கும் டாடா பை பை, லவ் யூ.